நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட்டு படத்தோட 9வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வழக்கம் போல முதல்ல சென்னையில இருந்தே ஆரம்பிச்சிரும். சென்னையை பொறுத்த வரைக்கும் 9வது நாள்ல 89 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இது இன்னைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோட கலெக்ஷன் மட்டும் தான். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுல கோட் படம் 9 கோடியே 1 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 9வது நாள்ல. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஃப்ரைடே, சோ புக்கிங்லாம் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் எதிர்பார்த்தா இந்த ஒரு நம்பர் கொடுக்குறோம். இது கரெக்டா வருதா இல்லையான்றது நாளைக்கு ஈவினிங் தான் நம்மளுக்கு தெரியும். எனவே பாப்போம், நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஒரு கரெக்டான அமௌண்ட்டை வந்து என்னென்ன கலெக்ட் பண்ணிச்சுன்றதை நம்ம போடுவோம். சரி, அடுத்தது ஆந்திரா தெலுங்கானால 58 லட்சம் ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு கோட் படம் இந்த 9வது நாள்ல. நெக்ஸ்ட் கேரளால 32 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கோட் படம் இந்த 9வது நாள்ல. அப்புறம் நேத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கேரளால பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கம்மியா வருது, என்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து அதுல ரொம்பவே சிரிப்பே தந்து கேமா கம்யூனிட்டியா இருக்கும்னு ஒருத்தர் போட்டாரு. எல்லாம் உங்களுக்கு இமேஜ் ஷோ பண்றேன், ஏன்னா நிறைய கமெண்ட் இருக்கு, நீங்க அந்த வீடியோல போய் பாருங்க. இன்னும் ஜாலியாவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இல்ல ஒரு 2-3 கமெண்ட்ல வந்து நம்ம விஜய் வில்லனா பண்ணது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கமெண்ட் தான் செம சிரிப்புங்க, வில்லன் பேரு மேனன்ட் வச்சா அங்க எப்பரா பாப்பாங்க, ஏன்னா மேனன்றது ஒரு ஜாதி, சோ அது கேரளா மக்கள், அதை வந்து வில்லனா போட்டா எப்பரா பாப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலி நான் கேரளா தான், இங்க நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அதனால தான் அந்த மாதிரி கம்மியாகுது அப்படின்றாங்க. என்ன உண்மையோ தெரியலங்க. நம்ம அடுத்ததா கர்நாடகா பாக்ஸ் ஆபீஸை பார்த்துருவோம். சோ அங்க 71 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு கோட் படம் 9வது நாள்ல. நெக்ஸ்ட் நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் கோட் படம் 1 கோடியே 31 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நார்த் இந்தியால நல்லாவே வசூல் வந்துட்டு இருந்து, ஆனா நேத்து நம்ம போட்ட நம்பர்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாகி இருக்கு. அதை நான் நேற்று வீடியோல பேசியிருப்பேன், வேலைக்கிழமை நிறைய படங்களுக்கு வசூல் கம்மியாகட்டு, பட் அதோட தாக்கம் வந்து நம்மளுக்கு நார்த் இந்தியாவில் நேற்று தெரிஞ்சிருக்கு. எனிவே இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓவரால் இந்தியாவில் கோட் படம் இந்த 9வது நாள்ல 13 கோடியே 93 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நாளைக்கு நாளானிக்கு 2 நாள் வீக்கெண்ட் இருக்குங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கே டிக்கெட் புக் பண்ணி சொல்லலாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்லேயே வேற லெவல் ஃபாஸ்ட் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்கு, அதுவும் எக்கச்சக்கமான ஷோஸ்க்கு. நாளைக்கு பாக்ஸ் ஆபீஸ் நம்பருக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்ததா ஓவர்சீஸ்ல 4 கோடியே 6 லட்சம் ரூபாய் கோட் படம் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 9வது நாள்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், அங்க வெள்ளிக்கிழமைன்றதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஓவர்சீஸ் ஏரியால வந்து லீவு நாளா இருக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வசூல் ஏறி இருக்க மாதிரி தான் வருது. சரி, ஓவராலா வேர்ல்டு வைடா நம்ம கோட் படம் இந்த 9வது நாள், அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 13ஆம் தேதி மட்டும் 15 கோடியே 99 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு.